Hey guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 350 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது அண்ட் செப்டம்பர் 22க்கு மேலே 40% ஜிஎஸ்டினால் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமா மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய அண்டர் 350 சிசிக்கு என்னென்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பஜாஜோட பல்சர் NS 400 நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,93,000 இருக்குது. இப்போ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,93,000 அப்படிங்கும் போது உங்களுக்கு 31% கரண்ட் ஜிஎஸ்டில இந்த பிரைஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த பிரைஸ்ல இருந்து நமக்கு இன்னும் 9% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் 40% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 40% ஜிஎஸ்டி போட்டாங்க அப்படின்னா 2,06,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ 1,92,200 93,000 இருக்கக்கூடிய NS 400Z அப்படிங்கிற மாடல் ஆஃப்டர் ஜிஎஸ்டி 40% பார்த்தீங்கன்னா 2,06,000 வரும். இது கிட்டத்தட்ட 14,000 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக போகுது செப்டம்பர் 22க்கு அப்புறமா. ஸோ 14,000 rupees NS 400Z மாடலுக்கு செப்டம்பர் 22க்கு மேல உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ரெண்டாவது பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூக் 390. ஸோ டியூக் 390 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டியூக் 390. இதோட கரண்ட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,97,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இப்போ கரண்ட்ல இருக்கு. இதோட 40% ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படிங்கும்போது இதோட பிரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 3,18,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 20,500 இந்த பிரைஸுக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா 390 அட்வென்ச்சர் எக்ஸ்ங்க. ஸோ 390 அட்வென்ச்சர் எக்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்போ 3,03,000 வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது 40% இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு 3,25,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸா வந்து இருக்க போகுது. கிட்டத்தட்ட 21,000 இந்த பைக்கோட பிரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா ட்ரையம்ப்ங்க. இப்போ நம்ம ட்ரையம்ப் மாடலுக்கு வருவோம். ஸோ ஸ்பீட் 400 அப்படிங்கிற ட்ரையம்ப்ல மாடல் இருக்கு. இந்த ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் 2,51,000 வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட 40% நீங்க நியூ ஜிஎஸ்டி போட்டிங்க அப்படின்னா 2,68,000 உங்களுக்கு வந்து வரும். இந்த 2,67,000 கிட்டத்தட்ட 18,000 உங்களுக்கு வந்து நியூ பிரைஸ் ஹைக் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 22க்கு மேல. இப்போ ஸ்கிராம்பிளர் 400X நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையம்ப்லயே பாத்தீங்கன்னா ஸ்கிராம்பிளர் மாடல் இருக்கு X அப்படிங்கிற வேரியன்ட். இதோட பிரைஸ் இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,68,000 இருக்கு. இதுல நீங்க ஒரு 40% ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படிங்கும்போது 2,86,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 18,500 உங்களுக்கு இந்த பைக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா த்ரக்ஸ்டன் 400 அப்படிங்கிற கஃபே ரேசர் மாடல் இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோலாம் கூட நம்ம சேனல்ல இருக்கு. இந்த த்ரக்ஸ்டன் 400 பொறுத்த வரைக்கும் 2,75,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. 40% நியூ ஜிஎஸ்டி வரும்போது 2,93,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து இருக்க போகுது. இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 19,000 உங்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆக போகுது. இப்போ ராயல் என்ஃபீல்டோட உங்களுக்கு இன்டர்செப்டார் 650 அண்ட் ஹிமாலயன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டர்செப்டார் 650 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெஸ்டான ஒரு 650 சிசி பேரல் ட்வின் சிலிண்டர் பைக். இதுல உங்களுக்கு கிட்டத்தட்ட 3,10,000 இப்போ கரண்ட் பிரைஸ்ல ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. டாப் எண்ட் மாடல்னு பாத்தீங்கன்னா 3,38,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இன்டர்செப்டார் 650 கரண்ட் பிரைஸ் வந்து இருக்கு. இது நீங்க 40% இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடல்ல 3,31,000 வரப்போகுது. டாப் எண்ட் மாடல் 3,63,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஸ் மாடலுக்கு 21,000 டிஃபரன்ஸும் டாப் எண்ட் மாடலுக்கு 24,000 டிஃபரன்ஸும் வரப்போகுது. இதுவே நீங்க ஹிமாலயன் 450 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,000 கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் மாடல். டாப் எண்ட் மாடல் 2,98,000 இருக்கு. 40% உங்களுக்கு நியூ ஜிஎஸ்டி போட்டீங்க அப்படின்னா 3,05,000 வந்து உங்களுக்கு வந்து பேஸ் மாடலோட பிரைஸும் இருக்க போகுது. டாப் எண்ட் மாடல் 3,18,000 இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா பேஸ் மாடலுக்கு 19,580 டாப் எண்ட் மாடலுக்கு கிட்டத்தட்ட 21,000 வந்து உங்களுக்கு பிரைஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ இது வந்து 40% வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டால் உங்களுக்கு வந்து இது வந்து வரும். ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 31% ஆல்ரெடியே இருக்குது. இது இல்லாமல் 9% மட்டும்தான் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சேர்த்துனீங்க அப்படின்னா 40% வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டினால இவ்வளோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து அண்டர் 350 சிசி இல்லை 350 சிசியில் இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு எவ்வளோ நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஜாவா பைக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜாவா பைக்ஸ் எல்லாமே 350 சிசியில் இருக்கிற பைக்ஸாக தான் இருக்கு. ஸோ அதில் என்னென்ன உங்களுக்கு மாடலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பைக்கும் இன்க்ரீஸ் பண்ணல, பட் இதில் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க, நம்மளால சேவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஜாவாவோட 42 அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 1,73,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து செப்டம்பர் 22க்கு மேலே 1,96,000 ஐ மீன் 1,60,000 வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000 உங்களுக்கு வந்து சேவ் பண்ண முடியும் ஜாவாவோட 42 நீங்க எடுக்கும்போது. இதுவே ஜாவா 350 நீங்க எடுக்கிறீங்க, ஜாவாவோட 350 சிசி எடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 1,99,000 இருக்கு. ஆனா இதுவே செப்டம்பர் 22 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல 1,83,500 தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 15,500 நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். நீங்க பாபர் டிசைன்ல போறீங்க, ஜாவாவோட 42 பாபர் போறீங்க அப்படின்னா கரண்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 2,10,000 இருக்கும். புது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 22க்கு மேல உங்களுக்கு 1,93,000 இருக்க போகுது. கிட்டத்தட்ட 17,000 நீங்க வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு பெஸ்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பைக்ஸுக்குமே அண்டர் 350ல பிரைஸ் கம்மியா இருக்கு. அண்ட் ஜாவாவோட பெராக் நீங்க மாடல் பார்க்கலாம். மாடல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய பிரைஸ் 2,17,000, புது பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வருதுங்க. ஸோ இதுலையுமே உங்களுக்கு வந்து 17,000 வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட பைக்ஸுக்கு 350 சிசியில் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஹண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ பேஸ் மாடல் 1,50,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து டாப் எண்ட் ஹண்டர் 350 1,75,000 வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா இப்போ 28% இருந்து 18% வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 22,000 வரைக்கும் ஹண்டர் 350ல உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ரெண்டாவதா புல்லட் 350ங்க. ஸோ புல்லட் 350ல பேஸ் மாடல் 1,77,000 கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட் மாடல் உங்களுக்கு 2,20,000 இருக்கு. ஸோ இந்த புல்லட் 350லுமே உங்களால் கிட்டத்தட்ட 22,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். கிளாசிக் 350 அடுத்து எடுத்துக்கலாம். கிளாசிக் 350யோட கரண்ட் பிரைஸ் 1,98,000 பேஸ் மாடல், டாப் எண்ட் மாடல் 2,35,000. இதுல பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 22,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியா மீட்டிஆர் 350ங்க. மீட்டிஆர் 350க்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 வரைக்கும் வந்தால் உங்களால வந்து பிரைஸ் வந்து சேவ் பண்ண முடியும் காஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 350 சிசில ராயல் என்ஃபீல்டு இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு 22,000 எல்லா 350க்குமே உங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 18%, அதாவது ஆஃப்டர் நீங்க 22 செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நம்ம இப்போ டிவிஎஸோட பைக்ஸுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டிவிஎஸ்ல பெருசா 350 சிசி அப்படின்லாம் இல்லைங்க. ஆனால் எல்லா பைக்ஸுக்குமே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது நீங்க 22க்கு மேலே நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாச்சி RR 310 எடுத்துக்கலாம். RR 310 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேஸ் மாடலாக கூட இருக்கலாம். 2,78,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் RR 310 இருக்கு. ஆனால் 22க்கு மேலே நமக்கு 18% ஜிஎஸ்டி குறையிறதுனால கிட்டத்தட்ட 22,000 உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும் RR 310ல. அடுத்ததா RTR 310. RTR 310ஓட பேஸ் மாடல் 2,40,000 இருக்குங்க. ஆனால் இந்த 18% ஜிஎஸ்டி வரும்போது 2,21,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 19,000 வந்து உங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க ரோனின் மாடல் எடுக்கிறீங்க, இப்போ பேஸ் மாடல் 1,35,000 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆஃப்டர் 22 செப்டம்பர் 1,25,000 தான் இருக்கும். இதுலயுமே கிட்டத்தட்ட 10,500 வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பைக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 350ல இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு 18% ஜிஎஸ்டி போறதுனால நமக்கு நிறைய சேவிங்ஸ் தான் இருக்கும் 22க்கு மேல.